Hello friends, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் C pointers. இந்த வீடியோ I'm just setting the stage. I'm just introducing what is a C pointer. In the subsequent video, we are going to see the advanced part of C pointers. Pointers பற்றி தெரியறதுக்கு முன்னாடி we must know what is a memory. So memory is nothing but a large array of bytes. Each byte has a unique address. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு சிம்பாலிக்கலாக நான் மெமரி மாதிரி காமிச்சிருக்கோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பைட்டுக்குமே you have got some address. So we use this address to locate and access the data. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேல்யூஸ் போட்டு வச்சுருப்போம். அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we have to use the addresses. இப்போ வேரியபிளுக்கும் மெமரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிளை டெக்ளேர் பண்ணினோம்னா த கம்பைலர் வில் ரிசர்வ் அ ஸ்பேஸ் இன் த மெமரி. அந்த ஸ்பேஸில் தான் அந்த வேரியபிளுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஒரு வேரியபிளோட நேம் இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இட்ஸ் மெமரி அட்ரஸ். அப்போ நம்ம வேரியபிளை அந்த அட்ரஸஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதை விட வேரியபிளோட நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ வேரியபிள் நம்பர். அதுக்காக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக சியில் இன்டீஜர் அப்படின்னா 2 bytes or 4 bytes டிபெண்டிங் அப்பான் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம். இப்போ 2 bytes அப்படின்னா 2 bytes are allocated starting from this memory location. So number is the symbolic representation of a memory. This is the address FFF4ங்கிறது. 50 is the value stored in that location. இப்போ 50 is the value of that variable. Address of that variable FFF4. Cயில் we have got an address of அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் which is nothing but this ampersand. இப்போ ஒரு இன்டீஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரோட அட்ரஸஸை எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் நம்பர் ஆம்பர்சன்ட் நம்பர். பட் சின்ஸ் பிரிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். சின்ஸ் திஸ் இஸ் அன் அட்ரஸ் வி ஹாவ் டு யூஸ் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %p. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வி கெட் அ ரிசல்ட் லைக் திஸ். இந்த 0x எதுக்கு? பிகாஸ் த அட்ரஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். ஸோ 0x is to say it is a hexadecimal value. இப்போ நான் வெறுமனே நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா %d கொடுத்து நம்பர்னு கொடுத்துருந்தேன்னா 50 பிரிண்ட் ஆகும். %p கொடுத்து ஆம்பர்சன் நம்பர்னு கொடுத்துருக்கனால அட்ரஸ் ஆஃப் திஸ் நம்பர் வேரியபிள் இஸ் பிரிண்டட். தென் வாட் ஆர் பாயிண்டர்ஸ்? சியில் பாயிண்டருங்கிறது என்னென்னா இட்ஸ் அ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் அ மெமரி அட்ரஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் வேரியபிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் அ மெமரி அட்ரஸ். ஸோ இட் பாயிண்ட்ஸ் டு அ லொக்கேஷன் இன் த மெமரி. தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அ பாயிண்டர். ஸோ பாயிண்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னா யூஸிங் திஸ் ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள், இந்த ஸ்டார் சிம்பிளை கொடுத்து தான் ஒரு பாயிண்டர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இன்டீஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கோம். Now integer star p அப்படின்னு கொடுத்தோம்னா p is an pointer to an integer variable and then I am assigning a value here. Value என்னது? address of this number. So the address of the number is assigned to p which is a pointer to integer variable. அப்போ integer star p ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா p is a pointer to integer variable. பாருங்கள், 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், p அண்ட் நம்பர். ஆனால் பியோட டைப் என்ன? பாயிண்டர் வேரியபிள். இந்த நம்பரோட டைப் என்ன? இன்டீஜர் வேரியபிள். இட்ஸ் அ நார்மல் வேரியபிள். இப்போ இந்த இடத்துல நம்பர் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுக்கும்போது 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடுக்குது. அண்ட் தென் ஆம்பர்சன் நம்பர் அப்படிங்கும்போது இந்த அட்ரஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் p. அப்போ இந்த பிக்குமே யூ ஹவ் காட் சம் அட்ரஸ், யூ கேன் ஸ்டோர் இட் இன் அனதர் பாயிண்டர் வேரியபிள். நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நம்பருங்கிற வேரியபிள், அதனுடைய அட்ரஸை ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இன்ட் var is equal to 10னா I am declaring an integer variable var which will hold a value 10.
this is the address of that VAR. இந்த மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து this one. இப்போ I am declaring a pointer variable integer star ptr. அந்த declare பண்ணும்போதே I am initializing it using this address of operator. அப்போ VAR ஓட அட்ரஸ் வந்து will be stored in this pointer variable ptr. Okay, how are we going to use this pointer variable? ஸோ இப்போ விஏஆரில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் டிஃபைன் அண்ட் இன்டீஜர் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஐம் அசைனிங் திஸ் விஏஆர் டு எக்ஸ். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம், சிம்பிள் அசைன்மெண்ட் ஆஃப் த வேரியபிள் டு அனதர். இப்போ இந்த பாயிண்டர், இந்த பிடிஆர் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற டேட்டா அப்படின்னு மீன் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் ஸ்டார் பிடிஆர். இந்த ஸ்டாருங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் அ டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல ஸ்டார் எதுக்கு மீன் பண்ணுதுன்னா பிடிஆர் இஸ் அன் பாயிண்டர் வேரியபிள். அதே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஸ்டார் பிடிஆர்னு கொடுத்தோம்னா த கண்டென்ட் ஆஃப் த மெமரி லொக்கேஷன் பாயிண்டட் பை பிடிஆர். த கண்டென்ட் ஆஃப் த மெமரி லொக்கேஷன் பாயிண்டட் பை பிடிஆர் என்னது 10. ஸோ த 10 இஸ் அசைன் டு எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சேம் பர்பஸ் தான். இது நம்ம டைரெக்டாக வேரியபிளை யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஸ்டாரை யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ த டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஸ்டார் இது எதுக்கு அப்படின்னா we are using it along with the pointer variable. So when used with the pointer variable it dereferences the pointer. That means it gives the value stored in the memory address held by the pointer. அந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்கிற மெமரி அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு மீன் பண்ணுறது தான் இந்த டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோடு பார்க்குறோம் நம்ம. I am declaring two variables PC and C. C is a simple integer variable. P is a pointer to integer variable. ஸோ இந்த பாயிண்டர்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் லைன் வராது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரோ போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ C is a simple variable, PC is a pointer variable. C is equal to 22 அப்படிங்கும்போது இந்த C உடைய மெமரி லொக்கேஷனில் 22ங்கிற வேல்யூவை நம்ம எழுத போகிறோம். ஓகே, தென் PC is equal to ampersand C. அப்போ என்ன, த ஆம்பர்சண்ட் எதுக்கு, அட்ரஸ் ஆஃப். ஸோ த அட்ரஸ் ஆஃப் C will be stored in PC. That means it is pointing to this memory location. இது ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பாயிண்டர்லாம் கிடையாது. இதனுடைய அட்ரஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இதனுடைய அட்ரஸை எடுத்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க போகிறோம். FFXC அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா தட் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் PC. பட் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாயிண்டரை காமிச்சிருக்கேன். C is equal to 11. அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி 22ன்னு இருக்குது. 22க்கு பதிலாக the 11 will be stored there. அதே போல் ஸ்டார் PC is equal to 2 அப்படின்னா இந்த ஸ்டார் PCனா என்ன மீனிங்கு, டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் வித் த பாயிண்டர் வேரியபிள். அப்போ அந்த PC பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கிற மெமரி லொக்கேஷனை நம்ம 2 எழுத போகிறோம் அப்படின்னா 11 will be overwritten by 2. அவ்வளோதாங்க. ஸோ ஃபார் நம்ம இன்டீஜர் பாயிண்டர் மட்டும்தான் பார்த்துட்ருந்தோம். யூ கேன் ஆல்சோ டிஃபைன் ஃப்ளோட், கேரக்டர் ஆர் டபுள் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ் கேன் பி டைப் ஸ்பெசிஃபிக். ஆனால் த சைஸ் ஆஃப் த பாயிண்டர்ஸ், மெமரி அட்ரஸஸ் வந்து வில் பி த சேம் ஃபார் எவ்ரி பாயிண்டர் டைப். எந்த மெமரி லொக்கேஷனாக இருந்தாலும் அட்ரஸ் வில் பி த ஆஃப் த சேம் சைஸ். அப்போ எதுக்காக இந்த டைப் அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட்லாம் வைக்கும்போது வி மே ஹாவ் டு மூவ் த பாயிண்டர். இந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்கிறத வந்து +1 -1 அப்படின்னு பண்ண போகிறோம் நம்ம. அப்போ எவ்வளோ பைட்ஸ் மூவ் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டா டைப்ஸ். இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த டேட்டா டைப் எதுக்குன்னா, ஹவு மெனி பைட்ஸ் வி ஷுட் மூவ் ஆன் வென் பெர்ஃபார்மிங் த பாயிண்டர் அரித்மெட்டிக். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்டீஜர் பாயிண்டர் இது, ஃப்ளோட் பாயிண்டர், கேரக்டர் பாயிண்டர். ஸோ இந்த வேரியபிளில் பிடிஆர்னுங்கிறது வரணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இட் கேன் பி A, B, C என்ன வேணால் இருக்கலாம்.
பட் when you give a star here, இந்த declaration அப்போ the star a அப்படின்னு கொடுத்தோம்னா that means it is a pointer variable. இப்போ பாருங்கள், float a is equal to 10 கொடுத்துருக்கேன். that is I am defining a simple variable a and then a pointer variable aptr. எப்படி தெரியும் pointer variableனு? இந்த star மூலமாக தான். and then I am assigning the address of a to aptr. then I am just printing this. இப்போ இந்த வேரியபிள் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம், அட்ரஸ் இஸ் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ a, aptr அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 10, இதனுடைய அட்ரஸ் வந்து this one. இப்போ நம்ம கேரக்டர் பாயிண்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நம்ம கேரக்டர் ஸ்டார் எஸ் இஸ் ஈக்குவல் டு விதின் டபுள் கோட்ஸ்குள்ளே கீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ் இஸ் அ பாயிண்டர் டு கேரக்டர் வேரியபிள். அதுக்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம யூ கேன் அசைன் அ ஸ்ட்ரிங் லைக் திஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிளோட அட்ரஸை எடுத்து நம்ம அசைன் பண்ணோம். பட் கேரக்டர் பாயிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதே போல் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஸ்ட்ரிங் %s %p, பட் இந்த இடத்துல நம்ம சேம் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் அண்ட் எஸ். இப்போ இந்த %s கொடுக்கும்போது கீக்ஸுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். %p கொடுத்து இந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணும்போது த அட்ரஸ் வில் பி பிரிண்டட். யூஸ்வலாகவே வந்து இந்த எஸ் வந்து அட்ரஸ், பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் டு பிரிண்ட் த என்டையர் ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் தட் அட்ரஸ். ஸோ இந்த அவுட்புட் பாருங்கள், ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு போட்டு இந்த கீக்ஸ் பிரிண்ட் ஆகுது. %pன்னு கொடுத்துருக்கனால இந்த அட்ரஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த யூஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் இன் சியில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது 2 ஆப்ரேட்டர்ஸு. இந்த ஆஸ்ட்ரிஸ்க், இந்த ஆப்ரேட்டர் பிளேஸ் 2 ரோல்ஸ். டெக்ளரேஷன் அப்போ பார்த்திங்கன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பாயிண்டர் வேரியபிள் டெக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே பார்க்கும்போது இந்த டீரெஃபரன்சிங்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன்ஸ் த ரெஃபரன்ஸ் டு வேரியபிள்ஸ் வேல்யூ, டீரெஃபரன்சிங். திஸ் ஆம்பர்சன்ட் எதுக்கு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அ வேரியபிள்ஸ் அட்ரஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் இது. ஸோ வேர் ஆர் வி கோயிங் டு யூஸ் திஸ் பாயிண்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபார் த டைனமிக் மெமரி அலோகேஷன். நம்ம இனிமேல் அடுத்து வர ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம அரேவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரே டிக்ளேர் பண்ணியிருக்கும்போது வி மே நாட் பி யூஸிங் ஆல் தி மெமரி லொக்கேஷன்ஸ். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக்காக மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம் அரேனா. அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு டிக்ளேர் இட் டைனமிக்கலி. ஆஸ் அண்ட் வென் ஐ ரெக்யர் ஐ வாண்ட் சம் மெமரி டு ஸ்டோர் த டேட்டா, தென் யூ கேன் கோ ஃபார் அ பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் டைனமிக் மெமரி அலோகேஷன் பண்ண முடியும். ஸோ வி கேன் ஆல்சோ ஹாவ் அ பாயிண்டர்ஸ் டு அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாமும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் வென் ஒர்க்கிங் வித் பாயிண்டர்ஸ். C is a pointer to integer, PC is a pointer to an integer. இப்போ அட்ரஸ் ஆஃப் C எடுத்து நம்ம PCக்கு அசைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் நாட் அன் எரர். ஏன்னா சிங்கிறது வந்து ஆர்டினரி வேரியபிள், அதனுடைய அட்ரஸை எடுத்து நம்ம பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்டார் PC is equal to C அப்படிங்கும்போது என்னாகும், சியோட கண்டென்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி லொக்கேஷன் பாயிண்டட் பை PC. இதுவும் எரர் இல்லை. PC is equal to C அப்படின்னு கொடுத்தோம்னா தப்பு. ஏன்? சிங்கிறது ஆர்டினரி இன்டிஜர் வேரியபிள், PCங்கிறது பாயிண்டர் வேரியபிள். அப்போ யூ ஹாவ் டு யூஸ் தஸ் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம அசைன் பண்ண முடியும் PCக்கு. இந்த இடத்துல ஸ்டார் PC is equal to ஆம்பர்சன்ட் C அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஏன்? ஆம்பர்சன்ட்டுங்கிறது அட்ரஸ் ஆஃப், த ஸ்டாருங்கிறது என்னது, டீரெஃபரன்சிங். த ஸ்டார் என்ன மீன் பண்ணுது, இந்த PC பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கிற மெமரி லொக்கேஷனோட கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. அந்த கண்டென்ட் ஷுட் பி அன் இன்டீஜர், இட் ஷுட் நாட் பி அன் அட்ரஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். இந்த ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் பாயிண்டர்னால் என்ன, எப்படி டெக்ளேர் பண்ணுறது, அதுக்கு எப்படி வேல்யூஸை அசைன் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.